புளிய மரம், புளியங்காயும் விழும், புளியம் பூவும் விழும். ஆனா இந்த மந்திரத்தினுடைய தன்மை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புளிய மரம், அந்த பூ, காய், உதக்காய், அப்புறம் பழமான பிற்பாடு அந்த தோட்டுக்கும் அந்த புளிக்கும் சம்பந்தம் இல்லாம குடுகுடுன்னு ஆடும். இந்த உடலுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இல்லாம அந்த ஆன்மா ஆடணும். அந்த புளியை எடுத்து தட்டி அந்த புளியை தூக்கி தூர வச்சாச்சுன்னா ஓடு தனியா போயிடும், உள்ள இருக்க கொட்டை தனியா போயிடும். அது எலும்பு புளி மொத்தம் உருண்டையா இருக்கும். எத்தனை நாள் கழிச்சு நீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். புராணங்களை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புளிய மரத்தை தான் ஞானத்துக்கு உகமா சொல்லப்பட்டிருக்கு. புளியம்பழம் அதான் ஞானத்துக்கு உகமா சொல்லப்பட்டிருக்கு. அது போல இந்த ஆன்மாவாகிய தேகத்திலிருந்து நம்ம வெளியே வரணும், ஆசையிலிருந்து வெளியே வரணும், கண்ணுளிலிருந்து வெளியே வரணும், உணவுலிருந்து வெளியே வரணும். வந்த பிற்பாடு நமக்கு பிடித்தமான தெய்வங்கள் எதுவோ அந்த புகைப்படத்தை பின்னால வச்சு அதுக்கு முன்னால விளக்க வச்சு கண்ணை திறந்தே தியானம் பண்ணணும். அந்த தெய்வத்தினுடைய தன்மையை, அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை, இந்த தெய்வத்தினுடைய பாரம்பரியமான குணத்தை, இந்த சித்தருடைய குணத்தை எதை நினைச்சு கும்பிடுறீங்களோ அதை உள்வாங்கணும். அதுவாகவே நீ மாறணும்.